पित्रे ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः। नमो वेंकटेशाय वेंकटत्वरैवार्क नमः। सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामं। உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சஹஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சஹஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சஹஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சஹஸ்ரநாமம். சகஸ்ரநாமம் சகஸ்ரநாமம் श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामं। அன்பர்களே, இப்பொழுது நாம் திருவேங்கடமுடியானுடைய திவ்ய சஹஸ்ரநாமத்திலே 687வது திருநாமத்தை அனுபவிக்கப் போகிறோம். இது ஹிரண்யதன் என்பது ஹிரண்யதகா. தங்கத்தை கொடுப்போம்னு அர்த்தம். அடியவர்களுக்கு தங்கத்தை கொடுப்போம். அதே எம்பெருமான் தெலுங்கு தேசத்தில் பல லீலைகள் பண்ணுறாங்க தான் இருக்கான் பகவான். ஆந்திராவில் அந்த எம்பெருமான் தமிழகத்தின் வட எல்லையாக பழைய இலக்கியங்கள் பேசக்கூடிய இலக்கணங்கள் சொல்லக்கூடிய திருவேங்கடமலை. ஆனால் மொழிவாரி ராஜ்யம் பிரிக்கப்பட்ட பொழுது திருவேங்கடமுடையான் நான் ஆந்திராவோடு இருக்கேன்னு விட்டான். அப்படி ஆந்திர பிரதேசத்தில் இருக்கான். நாம் இப்பொழுது ஆந்திர பிரதேசத்தில் உள்ள அகோபிலத்தை பற்றி ஒரு வரலாறு சொன்னோம். ஆந்திர பிரதேச பக்கத்தில் பழைய யுனைடெட் ஆந்திர பிரதேசத்தில் பத்ராச்சலம் என்பதாக பெரிய க்ஷேத்திரம். அந்த பத்ராச்சல க்ஷேத்திரத்தில் பத்ராச்சலம்னு ஒன்று ஞாபகம் வரக்கூடியது யாரு? ராமதாஸ். பத்ராச்சல ராமதாஸ் கோல்கொண்டா நவாபின் ஆட்சியில் இருக்கு. எது? அஹோபில இந்த பத்ராச்சலம். கோல்கொண்டான்ங்கிறது ஹைதராபாத் பக்கத்தில் உள்ள மலை மேல ஒரு கோட்டை. அங்கே இருக்கக்கூடிய நவாப் அவருடைய ஆட்சியில் இந்த பத்ராச்சலம் இருக்கு. அவருக்கு இருக்க மந்திரிகள்கிட்ட சொல்லி அவன் பத்ராச்சலத்தில் அந்த ஊர் வசூலிக்க வேண்டியது கப்பம், ராஜாவுக்கு வேண்டிய வரியெல்லாம் கலெக்ட் பண்ணுவதற்காக நம்ம ராமதாஸை அப்பாயின்ட் பண்ணி வச்சிருந்தோம். ராமதாஸ் பத்ராச்சலத்தில் உள்ள எம்பெருமான்கிட்ட அபாரமான பக்தி கொண்டார். அந்த பெருமாளுக்கு நல்ல கோவில் கட்டலாம்னு தீர்மானித்தார். கோவில் கட்டலாம் நிதி வேணுமே. அவர் கவலையே படலை. அவர் தான் அவ்வளோ நிதி கையில் இருக்குது. இது எல்லாம் கோல்கொண்டா நவாபுக்கு டியூ. அதை செலவழித்து அமக்களமாக கோயிலை கட்டிவிட்டார். இவருக்கு இவ்வளோ பணம் ஏது? மெல்ல மெல்ல மக்கள் புரிந்து கொண்டார்கள். நவாபுக்கு போக வேண்டிய வரி பணத்தெல்லாம் இப்படி இந்த ஆள் மாற்றி கொடுத்தாங்க. மடமாற்றம் செஞ்சுட்டு இருக்கான், பண்ணிட்டு இருக்கான். நவாபுக்கு செய்தி தெரியுது. ஏன்னா கப்பம் வரமாட்டேங்குது சரியா. அதனால் ஆள் அனுப்பிச்சு கேட்டான். ஒன்றும் சொல்கிறதா இல்லை. பணமே இல்லையே அவர்கிட்ட தான். கோயில் கட்டிவிட்டாரு. நவாபுக்கு கோவம் வந்துடுது. என் பணத்தை எடுத்து ராமர் கோயில் கட்டா ராமர் சந்தோஷப்படுவார். ஐயா நீ பண்ணது நியாயமா அப்படின்னா இழுத்து கொண்டு வந்து சிறையில் போட்டான். கோல்கொண்டா சிறையிலிருந்து ராமதாஸ் கதறினார். அவருடைய கதறிய கவிதைகள் தெலுங்கு இலக்கியத்தில் பெரிய அழியா புகழ் பெற்ற கவிதைகள்.
அப்படி கதற கதற அவர், நான் உனக்கு அதெல்லாம் பண்ணேன் ராமா, மறந்துட்டியா, என்ன ஜெயிலில் போட்டிருக்கேன் எல்லாங்கன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டார். சீதா பிராட்டிக்கிட்டையும் விண்ணப்பம் பண்ணார். சீதா பிராட்டி சொன்ன, என்னத்துக்கு இப்படி பண்ணுற, அவனை சோதித்தது போதும் அப்படின்னா. சோதிச்சது போகிறனா கோயிலை கட்டிவிட்டான், நான் கேட்டேன் என்னான்னார். நான் ராமன், நான் கிருஷ்ணரா, நான் ராமன், ஏதோ ஒரு நெறிப்படி இருக்கணும். இவன் பாட்டு ராஜா கூட்டு பணத்தை எடுத்து எனக்கு இது பண்ணிட்ட, உனக்கு ஞாபகம் இருக்கா, நீ அம்மிக்கல் மாதிரி ஆயிடுத்துன்னார். அது என்ன அம்மிக்கல் என்று சீதை கேட்டாள். அதாவது சீதை அசோகவனத்தில் இருந்த பொழுது ஒரு அம்மிக்கல்லை பார்த்தா. அசோகவனத்தில் ஒரு அம்மிக்கல் வச்சுருக்கா, யார், திருஜட்டை, அதில் தான் அரைப்போயிடலாம். அவன் பொருளை அரைச்சி சீதைக்கு மஞ்சள் தைச்சி கொடுப்போம், அதெல்லாம் பண்ணுவோம். அந்த அம்மிக்கல்ல என்ன விசேஷம்னு சீதை கேட்டா. திஜட்டை சொன்னால், இந்த அம்மிக்கல்ல நீங்கள் அரைக்கரைச்சே தொகையில் அரைச்சா தொகையில் பணம் கூடிடும், மஞ்சள் அரைச்சா மஞ்சள் பணம் கூடும், பாருங்களேன் நீங்கள் வேணான்னு சொன்னான். ரொம்ப நன்னா இருக்கேன்னா சீதை, அதுக்கு என்ன வெற்றி பெற்ற போது யாவத்துக்கு எடுத்துன்னு போயிடுங்கன்னுட்டா திஜட்டை. அதனால் வெற்றி பெற்ற உடனே சீதை இந்த கல்லை தூக்கி வை அப்படின்னா. வானர்களை பார்த்து திரிஜடை சொல்லிட்டா, சீதை புஷ்பக வளர்ந்தா கல்லை லோட் பண்ணுங்க. நம்ம கொஞ்சம் நன்னா இல்லை இது கேட்பதற்கு. அனுமார் பார்த்தார், இது கல்லை தூக்கிட்டு போவாங்க, அதெல்லாம் கீழே இருந்து பாறாங்கல்ல தூக்கிட்டு போவாங்களா வாழ்க்கையில், கல்லெல்லாம் தூக்கிட்டு போகக்கூடாது, நாம சொன்னால் சரி வராது அப்படின்னு நினச்சி ஜாம்பவான்ட்ட சொன்னார். ஜாம்பவான் சீதை கிட்ட வந்து சொன்னாராம், தேவி தங்களை போல பெரியவங்க கிடையாது, உங்களுக்கு தெரியாதது இல்லை, நீங்கள் எங்கே இருந்தாலும் அங்கேருந்து 10 மைலுக்கு வாசனை வீசும், உங்கள் உடம்பே பேர்பட்டதுன்னு பேர் பெற்றவங்க, நீங்கள் போய் இந்த கல்லில் அங்கேருந்து தூக்கி போனால் நல்லா இருக்குமா, அது அழகு இல்லை, அதுக்கு மேலே அதில் அங்கே முழுக்க விபீஷனுடைய ராஜ்யம், அவன் கேட்டால் கொடுத்துருவான், ஆனால் அந்த ராஜ்யமே ராமன் ஒன்று கொடுத்தது, நாமக்கு ஒன்று ஒருத்தனுக்கு ஒன்றை கொடுத்துட்டு அதுலேருந்து ஒன்று பிடிக்கப்படாது, பிடிக்கிறது பெருமை இல்லை, உங்களுக்கு தெரியாதில்லை, ஜனகர மகள் நீன்னு சொன்னாரான் ஜாம்பவான். இது சொல்ல சார் தான் தாத்தா, வேண்டாண்டா கல் அப்படின்னு சீதை வந்துட்டான். அந்த மாதிரி அந்த அதிசய கல் அம்மியை எடுத்துருந்து ஆசைப்பட்டையோ இல்லையோ, அந்த கடைசியில் ஜாம்பவான் தடுத்தார். அந்த மாதிரி இந்த இவன் பாட்டுக்கு யார் பணத்தையும் எடுத்துகிட்டு கோயிலை கட்டிவிட்டான், அது நியாயமா என்று பகவான் சொன்னார். ராமன், பத்ராச்சல ராமன். அது சரி, ஆனதாயிடுத்து, இப்போ அவனை காப்பாற்ற வேண்டியதாக ஜெயிலில் இத்தனை நாள் கஷ்டப்பட்டானே, அதை அதுக்கு தண்டனையாக தீர்மானித்து காப்பாற்றக்கூடாது. சரி என்றார் ராமபிரான். உடனே ராமனும் லக்ஷ்மணனுமாக 2 சிப்பாய்கள் கோல்கொண்டா வந்தார்கள். நவாபை பார்க்கணும். யார் நீங்கள்? நான் ராமதாஸுக்கு வேண்டியவர். ராமதாஸ் தனக்கு வேண்டிய பணத்தை எங்கள்கிட்ட கொடுத்து வச்சுருந்தார். இப்போ அதை உங்கள்கிட்ட கொடுக்க வேண்டிய காலம் வந்துடுச்சு. நீங்கள் கொடுத்தா தான் விடுதலைன்னு வச்சுருக்கீங்களா? அவனை எவ்வளோடா கொடுக்கணும்னு கேட்டாங்க. கோல்கொண்டா நவா தங்காள ஒரு கணக்கு சொன்னான். அந்த பணம் தான் இதில் இருக்குது, அத்தனை பொன்காசு வச்சுருக்கோம், இதுக்கு ஒரு ரசீது கொடு அப்படின்னா. போர்வையிலையும் பார்த்தா நவாப் அக்கறை என்ன அழகாக இருக்காங்க, நல்ல பர்சனாலிட்டி, பார்த்தாலே ஸ்ட்ராங்குன்னு தெரியுது, அதில் இளமை ததும்புறது, கனிவு ததும்புறது. அவங்களையே பார்த்துட்டு இருந்தான். என்னையே பார்த்துருந்தா எப்படி நவாபு, முதல்ல இது கொடுங்க ரசீதுன்னு கேட்டான். அதில் பெரியவன் உடனே ஆளை விட்டு ரசீது போட்டு சீலை போட்டு கொடுக்க சொல்லிவிட்டு அவரை விடுவிச்சுடலான்ட்டான். சரி, நீங்களே விடுவிச்சு போறீங்களான்னு கேட்டான். இல்லை இல்லை, நீங்கள் விடுவிச்சிருங்க, உங்கள் மேலே நம்பிக்கை இருக்கிற 2 பேரும் பறந்து போயிட்டாங்க. ஆனால் போகிறச்சே மட்டும் நாங்கள் வந்தது கிடையாதவங்க கதவை மாற்றி வச்சுட்டு போயிட்டாங்கன்னு சொல்கிறோம். கோட்டை கதவை மாற்றி வச்சுட்டு போயிட்டாங்க. யார் இப்படி மாற்றினாங்கன்னு தெரியல, எல்லோரும் ஒண்டர் ஸ்ட்ரக். அந்த சந்தர்ப்பத்தில் ராமதாஸை விடுவித்து அவ்வளோ பணத்தை அள்ளி கொடுத்துருக்கான். ராமதாஸ், நான் யாருக்கும் பணம் கொடுக்கலையே, எனக்கு இந்த பணம் எங்கேருந்து வந்தது, இந்த பணத்தை கொடுத்தது யார், எல்லாம் உங்கள் ஆள் தான், யார் ரசீது வாங்கிட்டு போயிருக்கா, அதோட நகல் இதுன்னு காண்பிச்சேன். உடனே அரண்டு போனேன். அத்தனையும் ராம் டேக் லக்ஷ்மண் டேக்கு போட்டு, கோல்டு காயின், ராமர் காயின், லக்ஷ்மணன் காயின். இப்போல்லாம் பணத்தில் 2 பணம் இருக்குது, ராமர் பணம், கிருஷ்ணர் பணம். எங்கள் ராமர் பணம் கொடுப்பீங்களா, கிருஷ்ணர் பணம் கொடுப்பீங்களா ஒருத்தர் கேட்டா என்கிட்ட. ராமர் பணத்துக்கு கிருஷ்ணர் பணத்துக்கு என்ன வித்தியாசம், இன்னையா இது தெரியாமல் உன்னியாசம் பண்ணுற? கிருஷ்ணர்னா என்ன சான்ஸ்கிரிட்டில்? கிருஷ்ணர்னா பிளாக்கு, இப்போ இதுதான் கிருஷ்ணர் பணம், ராமர் பணம். ஆனால் இங்கே எல்லாத்தையுமே ராமர் பணமாகவும் லக்ஷ்மணர் பணமாகவும் காயின், தங்க கோல்டு காயின் அப்படி அடிக்கிறது, ஜெலிக்கிறது, மின்னறது, மின்ட்டிலேருந்து கொண்டு வந்தா புதுசாக அதை வச்சிருக்கு. அதை பார்த்தான் ராமதாஸ். விடுதலை வாங்கிட்டான். பத்ராச்சல ராமன் காலில் வந்து விழுந்தான். பத்ராச்சல ராமன் சொன்னார் அவனுக்கு, அப்பா
உனக்கு வேணுங்கிற பொண்ணை கொடுத்து உன்னை விடுதலை பண்ணி ஆயிடுத்து, இனிமேல் சந்தோஷமாக எனக்கு பணிவிடை செய்யும். இப்படி தன் அடியார்களுக்கு பொன்னை கொடுத்து அவரை இடரை நீக்குவதனால ஹிரண்யத்தை கொடுப்பவர் என்பதாக எம்பெருமானுக்கு பெயர். அந்த ராமன் தானே ஸ்ரீனிவாசன் தான் ராமன். அந்த வரலாற்றை நினைத்து ஹிரண்யதகா என்கிற திருநாமத்தை சொல்கிறார். இந்த அற்புதமான திருநாமம் இருக்கு. இந்த திருநாமத்தை சொல்றவர்களுக்கு எம்பெருமான் தேவைப்பட்ட பொன்னை பொன் எந்த வேலைக்கு போனாலும் கவலை இல்லை, கொடுப்பான். சவரன் விலை ஏறுறதுன்னு நீங்களும் நானும் கவலைப்பட வேண்டாம். ஹிரண்யதாயனமாக ஜெபிச்சா போறோம், நமக்கு கிடைச்சிடுறது பொண்ணு, அப்புறம் மீது என்ன கவலை. அப்படி எம்பெருமானுக்கு பற்றிய திருவேங்கடமுடையான் தங்கத்தை அள்ளி கொடுத்த வரலாறு. திருவேங்கடமுடையான் கொடுக்கலையா, பத்ராச்சல ராமர் தானே கொடுத்தார் என்று எண்ணாதீர்கள். பத்ராச்சல ராமர் யாரு? திருவேங்கடமுடையான். ஏன்னா திருவேங்கடமுடையான உற்சவரே ராமன் தான். திருவேங்கடமலையில் போனீங்களான்னா ராமர் உற்சவராக இருக்கார். இதற்கு பின்னணியான ஸ்லோகத்தை கிளுங்கள். ஹிரண்யதோயம் நிஜ பக்த வர்க்கே ஹிரண்யதானாத் பிரதிதோ விபாதி உதாகிருதிர் பத்ரகிரிஸ்தராம தாசஸ்ய காராகிரக புக்தி லீலா. இதற்கு இதே கருத்தை சொல்லக்கூடிய தமிழை கிழங்கு. கோல்கொண்டா நவாபின் பணத்தை கொடுத்து பத்ராச்சல ராமதாசன் விடுதலையாக செய்தான் திருவேங்கடமுடையான். பொன்னை கொடுத்த கொண்டலவன் ஆகையினால் ஹிரண்யதன் என்ற பெயரை பெற்றான். எங்கேயுடன் கலந்து ஜெபியுங்கள். ஹிரண்யதாய நமகா, நமோ வெங்கடேசாயா, வெங்கடத்துறைவார்க்கு நம. நன்றி, வணக்கம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद, प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ। Govinda